வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம். பிகாஸ் நான் வீட்டில் இருக்கும்போது ரேண்டம் டே இன் மை லைஃப் vlog எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வெளில போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன், வெளில போனால் ஃப்ரெண்ட்ஸோட, என் ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்படி இருந்தால் எப்படி இருப்பேன்றதை இன்னைக்கு ரேண்டமாக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்னோட தம்பி கூட வெளில போகிறேன். வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால இவன் என்னை ட்ராப் பண்ண என் கூட வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பேச மாட்டீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நீங்கள் என்னோட ஊட்டி vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டே அவன் சுத்தமாக பேசலை, செகண்ட் டே கொஞ்சம் பேசியிருப்பான், தேர்ட் டே அவன் பேச ஆரம்பித்தான். பட் ட்ரிப்பு அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அது இனிமேல் நான் ட்ரிப் பண்ணேன்னா 4 நாள் 5 நாள் ட்ரிப் போடுறேன். ஸோ அவன் 4th டே 5th டே மேபி பேச ஆரம்பிப்பான். என்னையும் மதிச்சு ஃபேனா ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபேனா ஏத்துக்கிட்டு வளராத தெளிவா தேங்க் யூ. என்னையும் மதிச்சு எனக்கு ஃபேனா இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் நிறைய பேச ஆரம்பிக்கிறேன். அது அப்புறமா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் அவன் எங்கே போகிறான்னா, சாருக்கு நாளன்னைக்கு பர்த்டே April 15. ஸோ அதனால ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்காரு. பர்த்டே பாய் செல்ஃப் பேம்பரிங். இவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுங்களேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அவன் வந்து எனக்கு முதல்ல நான் கிஃப்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி எவ்ரி இயர் அவன் பர்த்டேக்கு அவன் ரொம்ப மாசமா இல்லை ரொம்ப வருஷமா விஷ் லிஸ்ட்ல இருந்ததை அவன் நிறைவேற்றிப்பான். பக்கெட் லிஸ்ட்டு, ட்ரிப், இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ், ட்ரெஸ், ஏதோ ஒன்று, ஒரு கேஜெட்டாக இருக்கட்டும், அவன் வந்து காசு சேர்த்து வச்சு இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒன்று ஆசைப்பட்றான்னா அது இப்போ வாங்க முடியலன்னா அடுத்த வருஷம் காசு அவன் சேர்த்து வச்சு வாங்குவான். நிறைய பேர் எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே பிளானிங், பட்ஜெட் பிளானிங் தான். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிற பிளேஸ் வந்தாச்சு. ஸோ நான் உங்களை இவன்கிட்டேருந்து என்னை கழட்டி விட்டு போயிடுவோம் பாதியிலே. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது உங்களை பார்க்குறேன். ஸோ பாய் சொல்லிட்டு தம்பி, இந்த விலாகில் அவ்வளோதான். நைட்டு என்னை பிக்கப் பண்ணும் போது வேணா வருவான்னு நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ சே பாய். ஸோ காய்ஸ், நான் என்னோட தம்பி கார்லேருந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்துட்டேன். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அது நான் தான், டிஜே. ஸோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் காய்ஸ். இவனும் சரி என் தம்பியும் சரி, நானா சொல்ற வரைக்கும் உங்களுக்கு ஹாய் சொல்றது இல்லை. நீங்க எல்லாரும் நோட் பண்ணீங்களா? ஹாய் சொல்லுங்க நான் கேட்டு வாங்குறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ என் தம்பியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக அவனுக்கு கிஃப்ட் ஷாப்பிங் தான் போகிறோம். அதனால தான் அவன் இருக்கும்போது அதை நான் சொல்லலை. ஸோ அவனை தனியாக அனுப்பிச்சு அவன் முன்னாடி தான் போயிட்டு இருக்கான், நாங்கள் பின்னாடி தனியாக போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ராவல் பிளாப்லா முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஷாப்பிங்லாம் என்னை அலோவ் பண்ணாங்கன்னா கேமரா நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கேயோ மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து இப்போ டி நகர் ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ வெயில் மண்டைய பொழக்குது, தாங்கவே முடியல, செம்ம வெயில். இப்போவே சுற்றி நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி சும்மா வந்து வெயிலில் தீஞ்சு போயிட்டு இருக்கிறது தான். ஸோ இங்கே பாருங்க, ஒரு குழந்தை பாவம் பசியில் வாடி போச்சு. ஸோ நாங்கள் நல்லி சில்க் போனோம், எங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இப்போ நாங்கள் வந்து பாலம் சில்க் போயிட்டுருக்கோம். பாலம் சில்கில் கேமராஸ் நாட் அலவுட். ஸோ உங்களுக்கு அங்கே நான் எதுவுமே காட்ட முடியாது. ஸோ ஒன்ஸ் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன வாங்கினேன்னு உங்கள் கூட தம்பி பர்த்டேக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு பூரா இருக்குதான் வாங்கிக்கிட்டு. நான் கேட்குறேன், அப்பா கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு கேட்டுருச்சுல்ல, அது போதும் எனக்கு. எடிட் பண்ணும்போது வாங்குறது பத்தலைன்னு நினைக்கிறேன்.
ஸோ கைஸ், நான் வந்து பாலம் சில்க்லேருந்து வாங்கின சாரீ இதுதான். ஸோ நான் உங்களுக்கு குயிக்காக இதை காமிச்சிடுறேன். ஸோ நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இது கைண்ட் ஆஃப் கோரல் பிங்க் வித் ஆரஞ்ச் டபுள் ஷேட் saree. அண்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மேங்கோ ஷேப் புட்டா போட்டது. அண்ட் இது வந்து சில்வர் ஜரி. இந்த saree வந்து உங்களுக்கு டபுள் ஷேட் லைட்டிங்கில் நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு இங்கேயே நல்லா தெரியும். இது வந்து கோரல் பிங்க் பட் ஆரஞ்ச் ஷேட் கிடைக்கும். கைண்ட் ஆஃப் 80s டைப். இது 80ஸில் வந்து பீப்புள்ஸ் எப்படி இந்த மாதிரி டைப் தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப். இதோட ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7290 rupees. இது பியூர் சில்க். ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ். ஸோ இதுதான் நான் பாலம் சில்க்லேருந்து வாங்கின saree. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தான் இதை போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உனக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம். என்ன? ஓ, சௌபர்ணியாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஷீ லவ் டாக்ஸ். ஸோ அவளுக்கு தெரியாமல் இப்போ டாக்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறோன்னு பார்ப்போம். போ போ போ. The park.